Morning students. Today now we are discussing about human health and disease like hypersensitivity. What is hyper? Hyper அப்படினாவே என்ன சொல்லுவாங்க? More. Sensitivity அப்படின்னு கேட்டா over response. அங்கே overactive immune response. அப்ப hypersensitivity otherwise called overactive immune response அப்படின்னு சொல்லுவோம். இப்போ example some of the individuals very sensitive to யார் அப்படினா some particle present in the environment. இப்ப லைட்டா ஒரு டஸ்ட் மேல பட்டுச்சு அப்படினா டக்குனு என்ன பண்றோம்? ரெஸ்பான்ஸ் வந்து பாத்தீங்க அப்படினா பயங்கரமா வெளிப்படுத்துறோம். அப்படினா ஏதோ ஸ்டாக்கிங். இங்க அதே மாதிரி தான் some of the individuals are very sensitive to some particle present in the environment. ஓகே, இதுலயும் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா அதாவது இந்த exaggerated அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த exaggerated response or more response of immune system certain antigen present in the environment is called allergy. ஒரே லைன் தான். ஓகேவா? அதாவது exaggerated அப்படின்னு சொல்லுவாங்க. exaggerated response of the immune system certain antigen எங்கடா இருக்கு அப்படின்னா present in the environment. So it is called allergy. அலர்ஜினா என்ன? தமிழ்ல பாத்தீங்கன்னா ஒவ்வாமை அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது more response of the immune system. அப்ப உங்களுக்கு என்ன ஏற்படுது? more response of immune system யாருக்கு சார் அப்படின்னு கேட்டா that is certain antigen present in the environment. certain antigen present in the environment. அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. வாட் இஸ் அலர்ஜி? ஒவ்வாமை என்றால் என்ன அப்படின்னா that is வந்து பாத்தீங்க அப்படி exaggerated or more response of immune system certain antigen present in the environment. அப்ப environmentல இருக்கக்கூடிய ஒரு particular antigenக்கு எதிராக produce பண்ணக்கூடிய one of the immune response it is called allergy ன்னு சொல்லுவோம். இதுல அலர்ஜி அல்லோ அப்படினாவே என்ன மீனிங்? ஆல்டர்ட் அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்கு. அல்லோ அல்லோ அப்படினாவே என்ன மீனிங்? ஆல்டர்ட், மாறக்கூடிய. ஓகே, அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா ஜி. ஓகே, அங்க இருக்கு இல்லையா ஜி, அது என்ன சார் மீனிங்? இட் இஸ் ரியாக்ஷன். ஓகே, அப்ப அலர்ஜி ஒவ்வாமை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வாட் இஸ் அலர்ஜன்? அலர்ஜன்னா என்ன? வாட் இஸ் அலர்ஜன்? ஓகே, இந்த சப்ஸ்டன்ஸ் இன்வால்வ்ட் இன் அலர்ஜி இஸ் கால்ட் அலர்ஜன். ஒவ்வாமையில் ஈடுபடக்கூடிய அந்த பொருள்களுக்கு என்ன பேருனா அலர்ஜன். வாட் இஸ் பொல்யூட்டன்? டிசீஸ் காசிங் சரி there is a pollution causing agent is called pollutant. இங்க அலர்ஜன் the causative agent of allergy ஒரே லைன் தான். causative agent of allergy is called allergen. ஒவ்வாமையில் ஈடுபடக்கூடிய அந்த பொருள்களுக்கு என்ன பேர் அப்படின்னா அலர்ஜன். ஆனா இங்க உடைய புக் லைன் என்ன கொடுத்திருக்காங்க பாரு, the substance which such immune response is produced. அப்ப immune response produce பண்ணக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸ்க்கு என்ன பேரா? அலர்ஜனா. சார் அலர்ஜன் அப்படிங்கிறது ஒரு சப்ஸ்டன்ஸ் which such as என்னன்னு கேட்டா immune response is produced. அந்த நோய் தடைக்காப்பு திறனை உருவாக்கக்கூடிய அந்த பொருள்களுக்கு என்ன பேர் அப்படின்னா அலர்ஜனா. அப்ப அலர்ஜன் that causes என்னன்னு கேட்டா allergic reaction. அப்ப அலர்ஜன் எதை ஏற்படுத்துது அப்படின்னு கேட்டா it is allergic reaction. அலர்ஜன் to cause என்ன சார் அப்படின்னு கேட்டா allergic reaction. ஒவ்வாமை செயல்பாடை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு பொருள்களுக்கு என்ன பேர் அப்படின்னா that is allergens அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த அலர்ஜன் ரியாக்ஷன் begin எப்ப ஸ்டார்ட் ஆகுது சார்? few seconds after the contact with the antigen. இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இப்ப வீட்ல அம்மா கூட்டிட்டு இருக்காங்க, உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா அந்த தூசி மேல அப்படியே போகுது. அப்ப உனக்கு என்ன ஆயிடுச்சு? அந்த தூசி டெஸ்ட் அப்படிங்கிறது ஆன்டிஜன். அப்ப அந்த ஆன்டிஜன் கான்டாக்ட் வித் யார் சார் அப்படின்னு கேட்டா பாடி. ஓகே, உடனே என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா few seconds அல்லது few after contact என்னன்னு கேட்டா அலர்ஜன்.
ஓகே அந்த லாஸ்ட் அபவுட் என்னன்னு கேட்டா 30 மினிட்ஸ் 30 நிமிடங்கள் தொடர்ந்து நீடிக்குமா சில பேர் பாத்தீங்கன்னா லுக்கு இருமிக்கிட்டே இருப்பாங்க அப்ப எப்ப ஸ்டார்ட் பண்ணி few செகண்ட்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் லாஸ்ட் half minutes half an hours அரை மணி நேரம் வரலாம் ஓகே அண்டர்ஸ்டாண்டா அலர்ஜி ரியாக்ஷன் பிகின்ஸ் எப்ப சார் அப்படின்னா few seconds after the contact with the antigen ஓகேவா ஆன்டிஜன் கான்டாக்ட் ஆகி few செகண்ட்ஸ்ல இருந்து லாஸ்ட் அபவுட் என்னன்னு கேட்டா 30 மினிட்ஸ் சொல்லி நீடிக்கும் வாட் ஆர் எக்ஸாம்பிள் ஃபார் அலர்ஜன் அலர்ஜனுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் ஓகே போலன் ஆர் போலன் ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ் பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய மகரந்த தூள்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி சொல்லுவோம் அதே மாதிரி மைட்ஸ் இன் டஸ்ட் அதாவது மைட்ஸ் இன் டஸ்ட் மைட்ஸ் அப்படின்னாவே ஒரு உண்ணிகள் ஓகே ஒன் ஆஃப் த இன்செக்ட் மாதிரி ஓகே அப்ப அந்த மைட்ஸ்ல இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இது ஒன்று சொல்லலாம் ரெண்டாவது சம் புரோட்டீன் இன்செக்ட் வீனம் some protein in insect venom. For example, mosquito bite ஆன உடனே அந்த இடம் என்ன ஆகுது ரெட்னஸ் ஆகும் that is swelling ஆகும் bulging ஆகும் but it is a reaction அப்ப அங்க இருக்கக்கூடிய என்ன சார் அப்படினா insect venom. Example honeybees, wasp, குளவி. Okay, that is example for allergen. Okay, that is வந்து பாத்தீங்க அப்படினா what are the substance can involved in allergen அப்படினா எழுதிறேன். Mite in dust, pollen grains, some protein in insect venom. Then what is disease? What are the example for disease in allergy? ஒவ்வாமையில் ஈடுபடக்கூடிய அந்த நோய்கள் என்னன்னு கேட்டா மெயினா ரெண்டு. hay fever அப்படினு ஒன்னு இருக்கு, ஆஸ்துமான்னு ஒன்னு இருக்கு. Some common example for allergic disease. Okay, ரெண்டு சொல்லலாம். ஒன்னு வந்து பாத்தா hay fever னு ஒன்னு இருக்கு. தும்மல் காய்ச்சல் அப்படினு சொல்லுவாங்க. ரெண்டாவது என்னன்னு கேட்டா ஆஸ்துமா. Okay, what are the example? What are the example for allergic disease? Allergic disease க்கு பாத்தீங்கன்னா மெயினா ரெண்டு. ஒன்னு hay fever அப்படினு சொல்லுவாங்க. செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படினா ஆஸ்துமா. ஒன்னு hay fever. இப்ப hay fever அப்படிங்கிறது ஒன்னு. ரெண்டாவது என்ன சார் அப்படினு கேட்டா என்ன சொல்லுவாங்க ஆஸ்துமா. இப்ப hay fever தும்மல் காய்ச்சலாம். இது ரெண்டும் தான் that is வந்து பார்த்தா அப்படினா some common example for allergic disease. What are the symptoms? இதனுடைய அறிகுறிகள் என்ன சொல்லலாம்? What are the symptoms? Symptoms of வந்து பாத்தீங்க அப்படினா allergy அப்படினு கேட்டா sneezing, okay, water eyes. Symptoms of allergy. ஒவ்வாமையுடைய அறிகுறிகள் என்னன்னு கேட்டா first sneezing. தும்மல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்ப ஸ்னீசிங் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள். ரெண்டாவது வாட்டரி ஐஸ். வாட்டரி ஐஸ். இப்ப வாட்டரி ஐஸ் அப்ப நீர் கோர்த்த, அப்ப அப்படியே கண்ணுல வந்து பாரு நீர் கோர்த்து இருக்கிறது. நெக்ஸ்ட் ரன்னிங் நோஸ். Running nose. Okay, and difficulty in breathing. Difficult in breathing. So that is example for allergy. Okay, very important சொல்லுவோம். Then allergy is a form of overcausative immune response. அல்லது creative immune response சொல்லுவோம். Okay, இதுக்கெல்லாம் மெயின் காரணம் யாருன்னா ரெண்டு பேர். ஓவர் இம்யூன் ரெஸ்பான்ஸ்க்கு மெயின் காரணம் ரெண்டு பேரு. ஒன்னு IgE இம்யூனோகுளோபின் எப்சிலான் அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது யார் சார் அப்படின்னா மாஸ்ட் செல்ஸ். இது ரெண்டு தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எதுக்கு சார் அப்படின்னா ஓவர் இம்யூன் ரெஸ்பான்ஸ்.
அதிகமா ஆடுறதுன்னு சொல்றாங்க, அதிகமா ஆடுவதற்கு, அதிகமா ரெஸ்பான்ஸ் பண்ணுவதற்கான காரணங்கள் ஒன்னு இம்யூனோகுளோபின் இ, 2 மாஸ்டர் செல். அப்ப இம்யூனோகுளோபின் இ அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் இம்யூனோகுளோபின் ஆர் டைப் ஆஃப் ஆன்டிபாடி, சரி எப்சிலான். அதான் ஒரு 1 மார்க் क्वेश्चन கேட்பான். What are the immunoglobulin can involved in allergy? ஒவ்வாமையில் ஈடுபடக்கூடிய எது சொன்ன எப்சிலான். இரண்டாவது மாஸ்டர் செல். ஓகே, அப்ப அந்த மாஸ்டர் செல் கேன் ப்ரொடியூசிங் a chemical alarm signal. அப்ப மாஸ்டர் செல் எதை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா ரெண்டு வகையான, அதாவது 3 ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஒண்ணுக்கு என்ன பேர் அப்படின்னா ஹிஸ்டமைன் ஒன்னு, ஹிஸ்டமைன் ஒன்னு, ரெண்டாவது செரட்டோனின் ஒன்னு, மூணாவது வந்து பார்த்தா அப்படின்னா புரோஸ்டோகிளாண்டின். சரி, இது மூணையுமே செக்ரீட் பண்றது யார் அப்படின்னு கேட்டா மாஸ்டர் செல். அப்ப இந்த ஹார்மோனுடைய ரெஸ்பான்ஸ் தான் ஓவர் ஆக்டிவ் அல்லது ஓவர் ஆக்டிவ் இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆப் இது ஒரு சைடு. ஃபைனலா அனாபைலக்சிஸ். வாட் இஸ் அனாபைலக்சிஸ் என்ன சார்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் ஆர் 3 மார்க் क्वेश्चन. வாட் இஸ் அனாபைலக்சிஸ்? There is a classical immediate hypersensitive response அப்படின்னு சொல்லுவோம். Very important question. Anaphylaxis. What is anaphylaxis? இப்போ anaphylaxis அப்படிங்கிறது classical immediate hypersensitivity. Classical immediate hypersensitivity. Understand? ஓகேப்பா. It is sudden, உடனே. ரெண்டு சிஸ்டமேட்டிக், ஒரு முறையாக. Severe and immediate hypersensitive reaction occurring. எப்ப சார் அப்படின்னு கேட்டா இந்த ரிசல்ட் ஆஃப் ரேபிட் ஜெனரலைஸ்டு மாஸ்டர் செல் டீகிரேடேஷன். அங்க மாஸ்டர் செல் டேமேஜ் ஆகும்போது, அதாவது டீகிரானுலேஷன் ஆகும்போது உனக்கு என்ன ஏற்படுதுன்னு கேட்டா அனாபைலக்சிஸ் ஃபார்ம் ஆகும். That is a very important 2 or 3 mark question. What is anaphylaxis? It is a classical immediate hypersensitivity reaction. It is a sudden, systematic, severe and immediate hypersensitivity response அப்படின்னு சொல்லுவாங்க. occurring as a result of என்னது? rapid generalized master cell degranulation அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, thank you.